கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கே உரியது என்று சொல்லப்படும் மிக முக்கியமான ஆன்மீக காலமாகும். இம்மாதத்தில் ஒரு நாளாவது நம் வீட்டருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பது கோடான கோடி புண்ணியங்களை நம் பெறச் செய்யும். மேலும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் சில சிறப்பான வழிபாடுகள் நம் வாழ்வில் அனைத்து துன்பங்களையும் நீக்கி நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரும். சங்கு அபிஷேகத்தின் முக்கியத்துவம். கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு சங்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பான வழிபாடாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சிவன் கோவில்களில் வலம்புரி சங்கு அல்லது இடம்புரி சங்கை கொண்டு சேர்த்து அந்த சங்கால் அபிஷேகம் செய்யலாம். சங்கு தானம் செய்வது ஒரு புண்ணிய செயல். சில கோவில்களில் அபிஷேகம் முடிந்த பிறகு அந்த சங்கை பக்தர்களுக்கு கொடுக்கின்றனர். அந்த சங்கு கிடைத்தால் அதை பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். இது குடும்பத்திற்கு நல்லதொரு சக்தியை வழங்கும். வில்வ இலைகள் மற்றும் திருநீர் வழிபாடு. சிவன் மீது வில்வ இலைகள் அர்ச்சனை செய்தால் கர்ம வினைகள் நீங்கும். திருநீர் கொண்டு வந்து சிவனுக்கு அர்ப்பணித்தால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதி வளரும். சிவன் மீது படிந்த வில்வ இலைகள் மற்றும் திருநீரை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து காய்ந்த பிறகு பொடி செய்து வைத்துக் கொள்ளலாம். பொடியின் பயன்பாடு. அந்த வில்வ இலை மற்றும் திருநீர் பொடியை குளிக்கும் போது தண்ணீரில் கலந்து பயன்படுத்தலாம். இது உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி நன்மையான சக்தியை பெற்றுத்தரும். கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சாபங்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும். சமர்ப்பிக்க வேண்டிய பொருட்கள். சிவபெருமானுக்கு வெண்கல விளக்குகள், சங்குகள், வாசனை திரவியங்கள் போன்றவற்றை சிவன் கோவிலில் தானமாக கொடுத்தால் நன்மை உண்டாகும். ஏதேனும் ஒரு நாள் கையில் நேரம் கிடைக்கும் போது சிவனின் தரிசனம் பெறுவது போதும். தீய சக்திகளை தடுக்கும் பரிந்துரைகள். வாரத்திற்கு ஒரு முறை சிவனுக்கு அர்ச்சனை செய்து கோவிலில் இருந்து தரிசனம் செய்யும் புண்ணியம் நம்மை எளிதில் தீய சக்திகளில் இருந்து காப்பாற்றும். நம் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன அமைதியும் அதிகரிக்கும். சிவனின் அருளால் வாழ்வில் அமைதி, செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை பெற கார்த்திகை மாதத்தில் இந்த வழிபாடுகளை மேற்கொள்வோம்.